2026 அரசியல் அணிலோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அணிலோட வேலை இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பப்ப அணில் வந்து வெளியே வந்து தன்னுடைய ஆட்டத்தை வந்து லைட்டா காட்டிட்டு உள்ள போயிடும். அதுக்கு மேல அதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப புதுசா ஒரு அறிக்கை வந்திருக்கு. அடுத்த மாசம் வந்து மக்களை சந்திப்பதாக வந்து அறிக்கை வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு நிஜமா தெரியல. அப்படி நீ மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட என்ன பேச போற, இப்பவாவது வந்து உருப்படியா உன்னுடைய தொண்டருக்கும் உன்னை மதிக்கிற ரசிகர்களுக்கும் தேவையான விஷயத்த நான் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைச்சேன் அப்படின்னா இந்தந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கிற இந்தந்த திட்டங்கள்ல இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இந்தந்த திட்டங்கள்ல குறைபாடுகள் இருக்கு, இந்தந்த திட்டங்கள்ல வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, உங்களை ஏமாத்துறாங்க, நீங்க தெளிவா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்களை எடுத்து முன் வச்சு உன்னுடைய மக்களிடம் உன்னுடைய தொண்டர்களிடம் அணிலாகிய நீ வந்து முறையிட்ட அப்படின்னா உனக்கு அந்த 10% ஓட்டு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பயும் மறுபடியும் பழைய குருடி கதவை துரடிங்கிற மாதிரி ஆல்ரெடி நீ வந்து எழுதி வச்ச வசனத்தையே வந்து நீயே பார்த்து படிச்சுட்டு போன அப்படின்னா செல்லாது. உன்னுடைய அரசியல் வந்து எதிரி யாருன்னு பார்த்தா உன் பக்கத்தில் இருக்கவங்க தான். உனக்கு என்ன சொல்லித்தராங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியல. சொல்லித்தரவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தா நீ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற ஆளு தான். ஆனால் உனக்கு சொல்லித்தரவங்க கரெக்டாக இல்லை. அதை நீ மாற்றிக்கோ. நீ மாற்றின அப்படின்னா உன்னோட அரசியல் எதிர்காலம் வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஒரு 10-15 வருஷம் இதே மாதிரி நீ வந்து தொடர்ந்து மக்கள்கிட்ட வந்து சென்று போராடின அப்படின்னா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு இப்போ சொல்லலாம். 15 வருஷம் கழிச்சு எதிர்காலம் இருக்குன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு அடியும் வந்து இனிமே வந்து கவனமா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பத்தி பேசணும். மக்களிடம் நீ வந்து மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அணில் பேசினா அணிலுக்கு ஒரு 10% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை அணில் செய்யுமா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அணிலோட புத்தி எப்போ வேணா மாறும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அணில்